මේ වෙලාවේ රනිල් තමයි. අපි මේ ගුරු සමුළුව පවත්වන වෙලාව කියලා කියන්නේ ලංකාවේ දේශපාලන ඉතාමත් තීරණාත්මක වෙලාව. நாங்கள் இந்த மாநாடை நடைபெறும் இந்த சந்தர்ப்பம் மிகவும் முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாகும். විශේෂයෙන්ම ජනාධිපතිවරණයට මාස කිහිපයක් තියාගෙන තමයි අපි මේ සමුළුව පවත්වන්නේ. ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு சில மாதங்கள் வைத்துக்கொண்டே இந்த மாநாடை நாங்கள் நடத்துகின்றோம். එනිසා අධ්‍යාපන ප්‍රශ්න, ගුරු ප්‍රශ්න අපිට ගොඩක් කතා කරන්න තියෙනවා. கல்வி பிரச்சனைகள் அதேபோல் ஆசிரியர்கள் பிரச்சனைகள் பற்றி நிறைய கதைக்க வேண்டியிருக்கின்றது. හැබැයි ඒ වගේම තීරණාත්මක අවස්ථාවකදී අපේ රටේ දේශපාලනය ගැන තවත් විශාල ප්‍රමාණයක් අපිට කතා කරන්න තිබෙනවා. அப்படியான ஒரு தீர்மானம் மிக்க ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் நாட்டின் அரசியலை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. අපි දන්නවා අපේ රටේ අධ්‍යාපනය පවත්වාගෙන යාමේදී මේ ගුරු පරම්පරාවට විශාල කාර්යභාරයක් පැවරී තිබෙනවා. எங்கள் நாட்டில் கல்வியை பற்றி கற்கும் போது ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. සාමාන්‍යයෙන් අපේ රටේ විවිධ වෘත්තීන් තිබෙනවා. எங்கள் நாட்டில் பல்வேறு துறைகள் இருக்கின்றது. බිල්ඩින් හදන ඒ සඳහා දායකත්වයේ සපයන වෘත්තීන් තිබෙනවා. கட்டிடங்களை கட்டுவதற்கான அது சம்பந்தமான துறை சார் நிபுணர்கள் இருக்கின்றார்கள். මේසපුටු හදන ඒ සඳහා දායකත්වය ලබා දෙන වෘත්තීන් තිබෙනවා. மேசைகள் கதிரைகள் செய்கின்ற அது சம்பந்தமான தொழில் நிபுணர்கள் இருக்கிறார்கள். වාහන හදන ඒ සඳහා දායකත්ව දෙන වෘත්තීන් තිබෙනවා. வாகனங்களை தயார்படுத்தக்கூடிய அது சம்பந்தமான தொழில்துறை இருக்கிறது. හැබැයි ගුරුවරුන්ගේ වෘත්තිය කුමක්ද? அதேபோல் ஆசிரியர்களின் துறை என்ன? පුටුවක් හදන එකද? கதிரை ஒன்று செய்வதா? බිල්ඩින් එකක් හදන එකද? பில்டிங் ஒன்று செய்வதா? වාහනයක් හදන එකද? வாகனம் ஒன்றை செய்வதா? නෑ. இல்லை. ඔබට පැවරී තිබෙන ප්‍රධාන වශයෙන් உங்களிடம் இருக்கும் முக்கியமான விடயம் අපේ රටට හොඳ මානව සම්පතක් නිර්මාණය කරන එක. எங்கள் நாட்டிற்கு தேவையான முக்கியமான மாணவ சமூகத்தை உருவாக்குவது. දැනුමින් පිරුණු, அறிவால் நிறைந்த, මානවවාදයෙන් පිරුණු மாணவ சமூகத்தால் நிறைந்த අලුත් මානව සම්පතක් අපි නිර්මාණය කරන්න ඕන. புதிய மாணவ சமூகம் ஒன்றை உருவாக்குவது. ඒදී අපේ ගුරුවරුන්ට පැවරෙන වගකීම ඉතාමත් විශාල වගකීමක් පැවරෙනවා. அதில் போது எங்கள் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. හැබැයි අද මොකද්ද සිදු වී තිබෙන්නේ? ஆனால் இன்று என்ன நடந்திருக்கிறது? ගුරුවරුන් තමන්ගේ වෘත්තීය කරන්නේ තෘප්තිමත් භාවයකින්ද? ஆசிரியர்கள் தங்கள் தொழில்துறையை திருப்தியான முறையில் செய்கின்றார்களா? ඔවුන්ට ලැබෙන වැටුප, அவர்களுக்கு கிடைக்கின்ற வேதனம், අනිකුත් පහසුකම් කිසිසේත්ම ප්‍රමාණවත් නැහැ. மற்றும் கிடைக்கின்ற சலுகைகள் ஒருபோதும் போதுமானதாக இல்லை. ඔබ මීට පෙර මාස ගණනාවක් උද්ඝෝෂණයක යෙදුණා තමන්ට සාධාරණ වැටුපක් ඉල්ලලා. இதற்கு முன்பதாக நீங்கள் போராட்டங்களில் ஈடுபட்டீர்கள், உங்களுக்கு சாதாரணமான சம்பளம் ஒன்று கிடைக்க வேண்டும் என்று. සාමාන්‍ය පවුලක් පවත්වාගෙන යන්න, சாதாரண ஒரு குடும்பம் ஒன்றை வழிநடத்துவதற்கு, තමන්ගේ දරුවන්ට උගන්වන්න, தனது பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு, තමන්ගේ දෙමව්පියන්ට සලකන්න தனது பெற்றோர்களுக்கு பாதுகாப்பதற்கு අද ගුරුවරයෙකුට ලැබෙන වැටුප කිසිසේත්ම ප්‍රමාණවත් නැහැ. இன்று ஆசிரியர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் எந்த வகையிலும் போதுமானதாக இல்லை. ඒක ඔබ දන්නවා. அது உங்களுக்கு தெரியும். හැබැයි ஆனால் වැටුප කුඩා වුණාට, சம்பளம் சிறிதாக இருந்தாலும், පහසුකම් අඩු වුණාට, உங்களுக்கு கிடைக்கின்ற சலுகைகள் குறைந்தாலும், ඔබට පැවරී තිබෙන වගකීම உங்களுக்கு கிடைக்கின்ற பொறுப்பு දියුණුව මානවයෙක් හදන්න. ஒரு திருப்தியான ஒரு மாணவரை உருவாக்குவது. ඒ නිසා අද අපේ රටේ ගුරු වෘත්තිය அதனால் எங்கள் நாட்டில் ஆசிரியர் சமூகம் ජනප්‍රිය වෘත්තියක් බවට පත් වෙලා නැහැ. ஒரு பிரசித்தியான இதாக இன்னும் உருவாகவில்லை. වරායට යන්න තරම්, වරාය රස්සාවකට යන්න තරම්, ஒரு ஹாபரில் வேலைக்கு செய்யக்கூடிய அளவிற்கு, කස්ටම් එකේ රස්සාවකට යන්න තරම්, கஷ்டம் ஒன்றுக்கு தொழிலுக்கு செய்யும் அளவிற்கு, බැංකුවේ මහ බැංකුවේ රස්සාවකට යන්න තරම්, மத்திய வங்கியில் தொழிலுக்கு செல்லும் அளவிற்கு, මොකක් කර ව්‍යාපාරයක් කරන තරම් ஏதாவது வியாபாரம் ஒன்றை செய்வதற்கு ගුරු වෘත්තිය ජනප්‍රිය නැහැ. எங்களது ஆசிரியர் சேவை பிரபலியமாக இல்லை. එහෙම නේද? அப்படித்தானே? නේද? ඒකනේ තිබෙන වෘත්තීන් අතර මොකද සිදු වී තිබෙන්නේ? ஆனால் எங்களுக்கு இருக்கிற தொழில்துறையில் என்ன நடந்திருக்கிறது? ගුරු වෘත්තිය අඩු පහසුකම් සහිත අඩු වැටුප් සහිත වෘත්තියක් බවට පත් වී තිබෙනවා. ஆசிரியர் தொழில் என்பது குறைந்த வேதனம், குறைந்த சலுகைகள் கிடைக்கின்ற ஒரு தொழிலாக இருக்கிறது. හැබැයි මම කලින් කිව්ව පරිදි ඔබට පැවරී තිබෙන වගකීම විශාලයි. ஆனால் ஏற்கனவே இவர் கூறியது போல உங்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகள் மிகவும் பெரியது. ඒ නිසා ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවක් ஆனால் அதேபோல் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் අපේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය ඇතුළත් කොට තිබෙනවා. எங்களது தீர்வு திட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். වෘත්තිය ஆசிரியர் தொழில் என்பது ලංකාවේ ප්‍රධාන වෘත්තීන් 10න් එකක් බවට පත් කරන බවට. இலங்கையில் இருந்த முக்கியமான 10 துறைகள் ஒன்றாக கருதப்படும். ඇයි ඒ? ප්‍රධාන වශයෙන් ගත්තොත් முக்கியமாக கருதினால் අපේ රටේ වැදගත්ම සම්පත තමයි මානව සම්පත. எங்கள் நாட்டில் முக்கியமானது மாணவ சமூகம். මේ මානව සම්පත දියුණු කරන්නේ නැතුව இந்த மனித வளத்தை அபிவிருத்தி செய்ய முடியாமல்
අපේ රට අනාගතයක් නැහැ. எங்கள் நாட்டிற்கு எதிர்காலம் ஒன்று இல்லை. ඒ මොකද ஏனென்றால் අපිට විශාල කාර්මිකරණය වූ රාජ්‍යයක් නොවේ. எங்களுக்கு முக்கியமான சில இதுகளை අපිට ගල් අඟුරු, எங்களுக்கு நிலக்கரி, රත්තරන් නිදි, தங்கம், ගෑස් නිදි, கேஸ் தேவைகள், තෙල් නිදි எண்ணெய் வளம், වැනි විශාල වාණිජ සම්පත් තිබෙන රාජ්‍යයක් නෙවෙයි මේ වෙලාවේ. இது அனைத்தும் இருக்கின்ற ஒரு ராஜ்யம் அல்ல நாங்கள். එහෙනම් අපේ ප්‍රධානම සම්පත මේ මානව සම්පත. எங்களது முக்கியமான எங்களுக்கு இருக்கின்ற முக்கியமான இது மனித வளம். இந்த මානව සම්පත තමයි අපේ සම්පත බවට පත් කරගන්න ඕනකම තිබෙන්නේ. இந்த மனித வளத்தை தான் நாங்கள் எங்களது அபிவிருத்திக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த රටටත් ලෝකෙටත් අවශ්‍ය වෙන நாட்டிற்கும் உலகத்திற்கும் தேவையான දියුණුතම මානවයෙක් අපි හදන්න ඕන. அபிவிருத்தி அடைந்த ஒரு மனித வளத்தை உருவாக்க வேண்டும். එහිදී අධ්‍යාපනයේ පැවරන කාර්යභාරය විශාලයි. அதன் போது கல்விக்கு வழங்கப்படுகின்றது முக்கியமான ஒரு பங்கு. ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ ග්‍රාමීය ජනතාව මුහුණ දී තිබෙන දුප්පත්භාවයෙන් එම ජනතාව මුදවා ගන්නේ කොහොමද? எங்களது கிராம மக்கள் தற்போது முகம் கொடுக்கின்ற இந்த ஏழ்மையிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வதற்கு අත්ත කුඹුරු කෙටුවා, තාත්ත කුඹුරු කෙටුවා, දරුවත් කුඹුරු කොටනවා. வயல் வேலை செய்து தகப்பனும் வயல் வேலை செய்து மகனும் வலை வேலை செய்து අත්ත මාළු වැල්ලුවා, තාත්ත මාළු අල්ලනවා, දරුවත් මාළු අල්ලනවා. மீன்பிடி துறையில் எமது தாத்தாவும் மீன் பிடிக்கின்றார், அப்பாவும் மீன் பிடிக்கின்றார், மகனும் மீன் பிடிக்கின்றார். හැබැයි කිසිසේත් මද ආදායම් සහිත වෘත්තීන් බවට පත් වෙලා නැහැ. அது இன்னும் சிறந்த தொழில்துறையாக இன்னும் மாற்றப்படவில்லை. ඒ නිසා ග්‍රාමීය දුප්පත්භාවයේ පදනම බවට පත් වෙලා තිබෙන්නේ. அதனால் ஏழ்மை என்பது கிராமங்களில் இன்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. හරියම ආදායම් මාර්ග සහිත වෘත්තියක් නොමැතිකම. சிறந்த வருமானம் பெறும் துறையாக அவை மாற்றப்படவில்லை. එක පැත්තකින් අපි කුෂ්කර්මාන්තයේ ආදායම් සහිත වෘත්තියක් බවට පත් කරන්න ඕන. எங்களது விவசாயம் முக்கியமான தொழில்துறையாக மாற வேண்டும். දීවර කර්මාන්තයේ ආදායම් සහිත වෘත්තියක් බවට පත් කරන්න ඕන. மீன்பிடி என்பது எங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக மாற வேண்டும். ඒ වගේම පවුල්වල දරුවන් அந்த குடும்பங்கள் இருக்கின்ற பிள்ளைகள் නම වෘත්තීන් වලට යොමු කරන්න ඕන. புதிய தொழில்துறைகளுக்கு செலுத்த வேண்டும். නව ආර්ථික අවස්ථා හදන්න ඕන. புதிய பொருளாதார முறைகளை உருவாக்க வேண்டும். ග්‍රාමීය තරුණ පරම්පරාවට கிராமங்களில் இருக்கின்ற புதிய தலைமுறையினருக்கு නව අවස්ථා හදන්නේ නැතුව, புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்காமல், ආර්ථිකේ නව දොරටු විවෘත කරන්නේ නැතුව பொருளாதாரத்தின் கதவுகளை திறக்காமல் ඒගොල්ලෝ දුප්පත්භාවයෙන් මුදව ගන්න බෑ. அவர்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க முடியாது. එහෙනම් ආර්ථිකෙන් උන්ට නව අවස්ථා හදනවා නම් அந்த பொருளாதாரத்தின் புதிய சந்தர்ப்பங்களை நாம் உருவாக்குவோம் என்றால் ඒ ගොඩ නැගිය කියන්නේ අධ්‍යාපනයෙන්. அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு வகை கல்வியின் மூலம்தான். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ සමාජයේ எங்கள் சமூகம் විශාල වශයෙන් අපරාධ වලට ගොදුරු වෙලා තිබෙනවා. பாரிய அளவில் எங்கள் சமூகம் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. කුඩුවැනි මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා. குடு மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறது. පහුගිය කාලේ රිමාන්ඩ් බන්දරාගාරයට පත් වූ හැදෙස බැලුවොත් கடந்த காலங்களில் ரிமான்களுக்கு போறவர்களை பார்த்தால் 70%කට වඩා වැඩි ප්‍රමාණයක් 10 පන්තියට යටින් ඉගෙන ගත්තු අය. 70% மேற்பட்டோர் 10ஆம் வகுப்புக்கு கீழ் படித்தவர்கள். මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුවන්ගෙන් போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களில் 70%කට වඩා වැඩි ප්‍රමාණයක් 10 පන්තියට යටින් ඉන්න අය. 70% மேலானோர் 10ஆம் வகுப்புக்கு கீழ் படித்தவர்கள். ඒ කියන්නේ මොකද්ද? என்ன கூறுகின்றது? අපරාධයි, குற்ற செயல்கள், මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහිවීමයි අතර போதைப் பொருட்களுக்கு இடம்பெறும் சந்தர்ப்பத்துக்கு இடையில் අධ්‍යාපනය අතර සම්බන්ධයක් තියෙනවා. கல்விக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. දැන් යාපත් පුරවැසියෙක් ගොඩනගන්න, ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, අපරාධ වලින් තොර සමාජයක් ගොඩනගන්න, குற்ற செயல்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு, මත්ද්‍රව්‍ය වලින් අපේ තරුණ පරම්පරාව බේරගන්න போதைப் பொருளிலிருந்து எங்கள் சமூகத்தை மீட்டுக்கொள்ள තවත් ගොඩක් වැඩ තියෙනවා වගේම இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றது போலவே අධ්‍යාපනයේ ප්‍රධාන වැඩක්. கல்வியும் ஒரு முக்கியமான வேலை. දරුවෝ பிள்ளைகள் අධ්‍යාපනය සහිත දරුවෝ බවට පත් වුණොත් கல்வி சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கினால் අපරාධ සඳහා යොමු වෙන එක අඩු වෙනවා. அவர்கள் குற்ற செயல்களுக்கு ஈடுபட மாட்டார்கள். දරුවන් பிள்ளைகள் නිසි අධ්‍යාපනය සහිත දරුවන් බවට පත් වුණොත් சிறந்த கல்வி முறையை கற்றிருந்தால் මත්ද්‍රව්‍ය සඳහා තිබෙන ඇබ්බැහිවීමෙන් අඩු වෙනවා. போதைப் பொருளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறையும். එහෙම නේද? அப்படித்தானே? අධ්‍යාපනය මොනතරම් වැදගත්ද? ஆனால் கல்வி எந்த அளவுக்கு அவசியமானதாக இருக்கும்? ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ රටේ සිංහල දෙමළ මුස්ලිම් ජනයා අතර සමගිය නිර්මාණය කිරීමේදී எமது நாட்டில் தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களுக்கிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் අධ්‍යාපනය විශාල වැදගත්. கல்வி மிக முக்கியம்.
අපි පාසලේදී උගන්වන්න ඕන. நாங்கள் பாடசாலையிலே கற்பிக்க வேண்டும். අනෙක් ජන කණ්ඩායමට ගරු කරන්නේ කොහොමද? மற்ற சமூகத்துக்கு எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்று, අනෙකාගේ සංස්කෘතියෙන් පිළිගන්නේ කොහොමද? அவர்கள் கலாச்சாரத்தை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வதென்று, අනෙකාගේ ආගම් වලට ගරු කරන්නේ කොහොමද? மற்றவர்களின் மதங்களை எப்படி மதிப்பதென்று, ඒ කල හැකිවන්නේ පදනම කොතනද? அதை செய்யக்கூடிய வேலை எது? අධ්‍යාපනය. கல்வியால் மாத்திரமே. එනිසා මේ ජාතිවාදයට ගොදුරු වී තිබෙන සමාජයේ இந்த இனவாதத்துக்கு ஒன்றுபட்டிருக்கும் இந்த சமூகத்துக்கு மத்தியில் ජාතිවාදයෙන් ගොඩගැනීමේදී இனவாதத்திலிருந்து மேலெழுப்புவதற்கு අධ්‍යාපනයට විශාල හිමිකමක් ලැබෙනවා. கல்விக்கு முக்கியமான இடம் அளிக்கப்படுகிறது. ඒ විතරක් නෙවෙයි ඔබ දන්නවා. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், ලෝකයේ වේගයෙන් உலகத்தில் வேகமாக අලුත් දැනුම නිර්මාණය වෙනවා. புதிய கல்விகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. තාක්ෂණය මහ පිමි ගන්නවා. தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. මූදු මාළු අල්ලන්න යන්නේ. கடல்களுக்கு மீன் பிடிக்க போவது, දීවරයා තවදුරටත් ඉවට නෙවෙයි මුහුදු යන්නේ. அதாவது மீனவர்கள் யோசித்தல்ல போவது, තාක්ෂණය අරහා தொழில்நுட்பம் ஊடாக දීවරයට එනවා මාළු සම්පත අද ඉන්නේ කොහෙද කියලා. மீன்கள் எங்கு இரு